ஸோ இப்போ ஆட்டோகேடில் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து இந்த நந்திக்கு அதுக்கு என்ன சார் சம்மந்தம், ஒரு வித்தியாசமான ஒரு கோடிங் மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிடிஇ அப்படின்றது ஆண்ட்ராய்டு ப்ராசஸிங். இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே பண்ணலாம். இது நிறையா பேருக்கு இது வெளியே தெரியாது. இப்போ இதில் போயிட்டு உங்கள் ஃபோன்லேயே ஜாவா மோடுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஜாவா மோடில் வச்சு இதை அப்ளை பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அது ரன் ஆகும், அப்டேட் ஆகும். இப்போ ஒரு ஆப்பாக இன்ஸ்டால் ஆயிரும். நீங்கள் ஏபிகே பில்டரை வச்சு இதை பாஸ் அவுட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ப்ளே ஸ்டோர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். சைன்டு பேக்கேஜ்னு ஒன்று இருக்கும், அதில் தான் நீங்கள் பண்ண முடியும். இப்போ இந்த லைன் வரைகிறதுக்கு நான் ஒரு ஆப் மாதிரி செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க, ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ண முடியாது. இப்போ இதில் தான் நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம், ஆட்டோகேடில் இருக்க கோஆர்டினேட் சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிரியேட் யுவர் ஓன் ஆட்டோகேட். அதில் இங்கே வந்துட்டு இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்காக மூவ் ஆகுதா, இந்த நந்தியில் பார்க்குற விஷயங்கள் இது தான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு இதை கிளிக் பண்ணும்போது அந்த நோடு காணாமல் போயிடும். ஓகேவா? இது எல்லாமே அந்த நந்தியில் இருக்கிற பாயிண்ட்ஸு, 3Dயில் இருக்க பாயிண்ட்ஸு. இது எப்படி சார் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நான் ஒரு பைத்தான் கோடாகவும் டிசைன் பண்ணியிருக்கேன். அது அந்த இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இதை நான் இது பண்ண விட்டு அந்த பாயிண்ட் மூவ் ஆகுறது நின்றும். இந்த சிவப்பு பாயிண்ட்டு ப்ளூ கலரில் இருக்கிறதுல மட்டும்தான் மூவ் ஆகும். தெரியுதா? அதில் மூவ் ஆகாது. ஸோ இப்படி தான் நான் வந்து இதுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த ஆப்பை. அப்போ உங்களுக்கு கோஆர்டினேட் சிஸ்டத்தோட விஷுவலைசேஷன் புரியும். இது ஆட்டோகேட் படிக்கிற இனிஷியலாக படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது போக இதை எப்படி சார் ஃபஸ்ட்டு நான் டிசைன் பண்ணேன்னா, ரொம்ப சிம்பிள். ஒரு கிரிட்டு மாதிரி போட்டு அந்த கிரிட்டிலேருந்து நான் சிமுலேட் பண்ணேன். இது என்கிட்ட ஆட்டோகேட் படித்த பசங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லிக் கொடுப்பேன் ஆட்டோகேட்டை, மித்தவங்க மாதிரி சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி அதோட ஒவ்வொரு கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் இதில் இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட். இதை 2Dயில் எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா, இப்படி தான் பார்க்குறது. பார்த்துட்டு இது கிடையாது, இது லைன் மோடு. இந்த மாதிரி கோஆர்டினேட் பை கோஆர்டினேட்டாக மூவ் ஆகும். இப்படி தான் இதை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சைடு போகும்போது லெஃப்ட் எடுக்கும்போது மைனஸ் காட்டுதா, இந்த சைடு போகும்போது இதாக இருக்குதா. இதை எந்த கிரிட்லனாலும் போட்டுக்கலாம், ஹெக்ஸாகனல் கிரிட்டு, பாலிகனு இல்லை எதுனாலும். ஏன்னா இந்த பாலிகன் தான் பெட்டர் வே ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம். இப்போ புரியுதா? இதை தான் அந்த 3Dயில் செஞ்சுருக்கேன். ஓகே, இதை 3Dயில் செய்யும்போது பசங்களுக்கு இந்த விஷுவலைசேஷன்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இது பாயிண்ட் டு பாயிண்ட் மூவ் ஆகிறது, இது 3Dயில் இருக்கும். இதை யாராச்சும் போட்டிங்கன்னா நீங்கள் பெரிய அப்பாட்டக்கர் தான். சரியா? ரைட். ஸோ